அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, சவுதி அரேபியாவிலிருந்து சமூக ஊடகங்களில் வந்த ஒரு காணொளி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கஃபாவின் அருகில் ஒரு ஒளிரும் சக்தி, அதாவது ஒரு மலக்கு வானவர் ஒரு சிறிய குழந்தையுடன் விளையாடும் காட்சிகள் கேமராவில் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த குழந்தை யார்? அவனுடன் விளையாடியது எத்தகைய சக்தி? இந்த ஒளிரும் வடிவம் அந்த குழந்தைக்கு என்ன செய்தது? மிகவும் விசித்திரமான ஒரு கண்டுபிடிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகும் இந்த கதையை இறுதி வரை கவனத்துடன் கேளுங்கள். இது மிகவும் பழைய கதை அல்ல. சில நாட்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு காணொளியைக் கண்டு மக்கள் வியப்படைந்தனர். ஏனெனில் அந்த காணொளியில் மிகத் தெளிவாக ஒரு ஒளிரும் சக்தியை காண முடிந்தது. ஆனால் இந்த காணொளியின் உண்மை நிலையை அறிய முயன்றபோது மிகவும் விசித்திரமான வெளிப்பாடுகள் வெளிவந்தன. அவற்றில் ஒன்று உங்களை ஆச்சரியப்படுத்தும். கதை இதுதான். 1 வயது மட்டுமே ஆன ஒரு குழந்தை அதன் பெற்றோருடன் கஃபாவுக்கு வந்திருந்தது. அதன் பெற்றோர் கூறியதன்படி அந்த குழந்தை பேச முடியாதவனாகவும் ஊமை, எப்போதும் நோயுற்றவனாகவும் இருந்தது. இதைப் பற்றி நினைத்து அவர்கள் மிகவும் துக்கமடைந்தனர். அதனால்தான் அவர்கள் குழந்தையை கஃபாவுக்கு கொண்டு வந்து அல்லாஹ்வின் முன்னிலையில் தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்தனர். அவர்கள் தங்கள் மகனுக்கு பேசும் திறனை திரும்பக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் மன்றாடினர். குழந்தையின் தாய் அவனை ஏந்திக் கொண்டு உம்ரா சிறு யாத்திரை நிறைவேற்றினாள். கஃபாவைச் சுற்றி வரும் தவாஃபின் போது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. புனித குர்ஆனின் மற்றும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரையின் பேரில் தனது மகனுக்கு பேசும் திறன் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று அவள் திரும்ப திரும்ப பிரார்த்தித்தாள். நிச்சயமாக அல்லாஹ் மகத்தானவன், எல்லா விஷயங்களுக்கும் அவன் சக்தி வாய்ந்தவன். அவள் அழுதுகொண்டே தன் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். முதலில் தாயின் மடியில் அமைதியாக இருந்த குழந்தை அவளது அழுகையை பார்த்து திடீரென வானத்தை நோக்கினான், ஏதோ ஒன்றை பார்ப்பது போல். ஆனால் மற்றவர்களால் எதையும் பார்க்க முடியவில்லை. திடீரென குழந்தை சத்தமாக சிரிக்கத் தொடங்கியது, மகிழ்ச்சியுடன் விளையாடத் தொடங்கியது. குழந்தையின் தந்தையும் தன் மனைவியுடன் தவாஃபில் ஈடுபட்டிருந்தார். அவரது கண்களும் கலங்கியிருந்தன. 5 வருட தாம்பத்திய வாழ்க்கைக்குப் பிறகு கிடைத்த அந்த குழந்தை எப்போதும் நோயுற்றவனாகவும் கேட்கவோ பேசவோ முடியாதவனாகவும் இருந்தான். இந்த துக்கம் அந்த தம்பதியினரை மிகவும் வாட்டியது. ஆனால் குழந்தையின் சிரிப்பும் மகிழ்ச்சியான ஒலிகளும் அவர்களை ஆச்சரியப்படுத்தின. குழந்தை வானத்தை நோக்கி கைகளை நீட்டியது. யாரோ ஒருவரின் மடியில் செல்ல விரும்புவது போல தாயின் கைகளிலிருந்து விடுபட்டு கைகளை மேலே நீட்டியது. இதைக் கண்டு தாய் கவலைப்பட்டு குழந்தையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அது தஹஜ்ஜுத் தொழுகையின் நேரமாக இருந்ததால் கூட்டம் குறைவாக இருந்தது. மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளில் ஆழ்ந்திருந்தனர். ஆனால் குழந்தையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் சிரித்துக்கொண்டே மேலே கைகளை நீட்டிதாயின் கைகளிலிருந்து கீழே இறங்க முயன்றான். 1 வயது குழந்தையால் நடக்க முடியாது. பொதுவாக அவன் முழங்கால்களிலும் கைகளிலும் ஊர்ந்தே நகருவான். ஆனால் அவனது தாய் சொன்னாள், என் குழந்தை மற்ற குழந்தைகளை விட பலவீனமானவன். அவன் முழுமையாக மலர்ந்த ஒரு ரோஜாப்பூ போல தோன்றுவானானால் அவனது உடல் ஆரோக்கியம் பலவீனமானது. அவன் ஊர்ந்து நகர்ந்தாலும் அதிக தூரம் செல்ல மாட்டான். ஆனால் தவாஃபின் போது அவன் இவ்வளவு பலத்துடன் வானத்தை நோக்கி கைகளை நீட்டினான். என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் குழந்தைக்கு இந்த சக்தி எங்கிருந்து வந்தது? அவனது கணவர் சொன்னார், நீ தவாஃபைத் தொடர, நான் முன்னால் அவனுடன் இருக்கிறேன். தாய் குழந்தையை தன் கணவரிடம் கொடுத்தாள். அவர் கஃபாவின் முன்னால் அமர்ந்தார். ஆனால் குழந்தை தந்தையின் கைகளிலிருந்து வழுவிச் சென்றது. அப்போது மக்கள் குர்ஆன் ஓதுவதிலும் பிரார்த்தனை செய்வதிலும் ஈடுபட்டிருந்ததால் அங்கே திறந்த ஒரு இடம் இருந்தது. ஒரு குளிர்காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த இளைஞர் குழந்தையை தரையில் வைத்தார். அப்போது குழந்தை வேகமாக கஃபாவை நோக்கி ஊர்ந்து செல்லத் தொடங்கியது. அந்த இளைஞர் சொன்னார், என் குழந்தையால் இவ்வளவு வேகமாக நகர முடியும் என்று நான் அறியவில்லை. அவர் வேகமாக எழுந்து குழந்தையை பின்தொடர்ந்தார். அவனது வேகத்தைக் கண்டு அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை பிடித்து இழுப்பது போல். குழந்தை எவ்வளவு வேகமாக நகர்ந்தது என்றால் தந்தை ஓட வேண்டியிருந்தது. ஆனால் அவனை பிடிக்க முயன்ற போதெல்லாம் குழந்தை கைகளிலிருந்து நழுவி முன்னோக்கிச் சென்றது. குழந்தை சிரித்து விளையாடியது. யாரோ அவனுடன் இருப்பது போலவும் அவனை அழைப்பது போலவும் தோன்றியது. அந்த இளைஞர் சொன்னார், என் குழந்தையின் சிரிப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் நினைத்தார்தான், அவனை பின்தொடர்ந்தால் அவன் இன்னும் வேகமாக ஓடுவான். எனவே அவர் கேமராவை எடுத்து சிரித்துக் கொண்டிருந்த குழந்தையை படம்பிடிக்கத் தொடங்கினார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், காணொளி எடுக்கும்போது அந்த இளைஞரால் தன் மகனைத் தவிர வேறு எந்த சக்தியையும் கேமராவில் பார்க்க முடியவில்லை. என்ன நடந்தது என்பது அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனெனில் அவனது மகன் அமைதியாக நின்று யாரையோ தூக்க சொல்வது போல் கைகளை நீட்டினான். அந்த இளைஞர் சத்தம் போடாமல் நின்றார், ஏனெனில் அவரது மகனால் நடக்க முடியாது. ஆனால் அந்த நொடியில் அவன் அமைதியாக நடந்து கொண்டிருந்தான்.
ஒரு சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது சில அடிகள் வைத்த பிறகு விழுவது வழக்கம். ஆனால் இந்த இளைஞர் சொன்னார்தன் மகன் தடுமாறி விழாமல் வேகமாக அடிகள் வைத்து முன்னோக்கிச் சென்றான். திடீரென குழந்தை அல்லாஹு அக்பர் என்று சொல்லத் தொடங்கியது. இதை கேட்டு அந்த இளைஞரின் ஆச்சரியம் ஒரு அழுகையாக மாறியது. கேட்கும் திறனோ பேசும் திறனோ இல்லாத தன் மகனால் எப்படி அல்லாஹு அக்பர் என்று சொல்ல முடியும்? இவ்வளவு சிறிய குழந்தையால் இப்படி 2 வார்த்தைகளை எளிதில் சொல்ல எப்படி முடிந்தது? அந்த இளைஞர் முன்னோக்கி ஓடி மகனை அணைத்துக் கொண்டார். அவரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் மகனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். ஆனால் குழந்தை திரும்பி ஏதோ ஒன்றை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். எனினும் அது என்னவென்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அந்த இளைஞர் தனது மகிழ்ச்சியில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். தன் மகனால் பேச முடிவதால் அவர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர் தன் மனைவியிடம் ஓடினார். அவள் இன்னும் அழுது கொண்டே பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தாள். மகிழ்ச்சியால் அவருக்கு வார்த்தைகள் வர சிரமமாக இருந்தது. பார்னம் குழந்தை பேச ஆரம்பித்துவிட்டான் என்று அவர் தன் மனைவியிடம் சொன்னார். இதைக் கேட்ட மனைவி நம்ப முடியாத பார்வையுடன் கணவரை பார்த்தாள். தனது கைகளை உயர்த்தியபோது அல்லாஹ் இவ்வளவு சீக்கிரம் தன் ஆசையை தருவான் என்று அவளால் நம்ப முடியவில்லை. நிச்சயமாக அவன் தன் அடிமைகளுக்கு கொடுக்கிறானானால் தனது பிரார்த்தனை இவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவளால் நம்ப முடியவில்லை. குழந்தை இன்னும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இதை கேட்ட குழந்தையின் தாய் முதலில் நன்றியின் சஜ்தா சிரம்பணிதல் செய்தால் அழுதுகொண்டே தரையில் விழுந்தாள். தனது பிரார்த்தனை இவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அவள் தனது இறைவனுக்கு நன்றி சொன்னாள். ஆனால் அந்த இளைஞர் இந்த காணொளியை சமூக ஊடகங்களில் வெளியிட்டபோது பலர் தங்கள் குழந்தைகளின் காணொளிகளை பகிர்வது போல் இந்த காணொளி சமூக ஊடகங்களில் வந்த பிறகு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்னவென்றால் குழந்தையுடன் ஒரு வெள்ளை ஒளிரும் சக்தி காணப்பட்டது என்பதே. அது சிறகுகளை விரித்து குழந்தையின் முகத்தை தொட்டு அவனது நாக்கை பிடித்து அல்லாஹு அக்பர் என்று சொன்னது. இந்த ஒளிரும் சக்தியின் குரல் காணொளியில் தெளிவாக கேட்க முடிந்தது. அதன் பிறகு குழந்தை அல்லாஹு அக்பர் என்று திரும்ப திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த இளைஞர் இந்த காணொளியை சமூக ஊடகங்களில் பார்த்தபோது அவரது இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டது. ஏனெனில் காணொளியை படம்பிடிக்கும்போது அவனாலோ அங்கே இருந்த மற்றவர்களாலோ அப்படி ஒரு சக்தியை காண முடியவில்லை. கேமரா எப்படி இந்த காட்சியை கைப்பற்றியது என்பது ஆச்சரியமாக இருந்தது. அந்த இளைஞர் சொன்னார், இப்போது அவரது குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் பேசுகிறான், அடிக்கடி அல்லாஹு அக்பர் என்று ஓதுகிறான். இது அந்த தம்பதியரின் பிரார்த்தனைகளின் பலனாகும். ஆனால் ஒரு கேள்வி இன்னும் மக்களின் மனதில் எஞ்சியுள்ளது. ஏன் அந்த ஒளிரும் சக்தி கேமராவில் தோன்றியது? அதன் சிறகுகள் ஒளியின் வட்டத்தைப் போல பறவையைப் போன்ற வடிவத்தில் இருந்தன. அது அல்லாஹுவின் மலக்கு வானவர் என்று மக்கள் கூறுகிறார்கள். தாயின் கண்ணீரைக் கண்டு குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் கேட்கும் மற்றும் பேசும் திறனையும் கொடுக்க அனுப்பப்பட்டவர். கேமராவில் அது தெரிந்தது மக்களின் நம்பிக்கையை புதுப்பிக்கவும் தங்கள் பிரார்த்தனைகள் வீணாகாது என்று எண்ணுவதை தவிர்க்கவும் வேண்டியிருக்கலாம். நிச்சயமாக என் இறைவன் அனைத்து மனிதர்களின் முஸ்லிம்களின் பிரார்த்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறான். சில பிரார்த்தனைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், மற்றவை நேரமெடுக்குமானால் அவன் யாரையும் வெறுங்கையுடன் தன் வாசலிலிருந்து திருப்பி அனுப்புவதில்லை. நமது நம்பிக்கையை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. நமது நீதியான பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.